என் பிள்ளை நல்ல சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்து ஒரு பள்ளிக்கூடத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளை விடுகிறார்கள். ஆனா இன்றைக்கு பிள்ளைகள் டாக்டர் ஆகிறாங்களா கலெக்டர் ஆகிறாங்களான்னா எனக்கு தெரியல. ஆனால் பள்ளியை விட்டு போகிற போது ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கிறார்களாங்கிறதுதான் பள்ளிக்கூடம் செய்கிற முதல் வேலை. தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் அந்த வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாடிய பாரதியின் தமிழ் வரிகளோடு பெருமையுடனும் கம்பீரத்துடனும் பள்ளி ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற செயின்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் இன்றைக்கு இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அடிப்படை எல்லாம் வல்ல காரணமாக இருக்கிற இறை பரம்பொருளை முதலில் வணங்கி மகிழ்கிறேன். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்து சிறப்பித்திருக்கிறார். இந்த விழாவிற்கு தலைமை உரையாற்ற வருகை தந்திருக்கிற மாநில தலைமை அருட்சகோதரி அவர்களுக்கும் மற்றும் ஒவ்வொருவரின் பெயரையும் தனித்தனியாய் சொன்னால் அதுவே நேரம் ஆகிவிடும் என்கிற ஒரே ஒரு காரணத்தால் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் அருட்தந்தைகளுக்கும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்பதற்கு காரணமாய் இருக்கிற என்னுடைய ஆசிரியர்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் வாழ்வினுடைய மகிழ்ச்சியான நாள் பல நாள் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு மனநிறைவான நாளாக அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம், எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவு இருக்கும். தான் படித்த பள்ளியில் சிறப்பு விருந்தினராக செல்லுகிற வாய்ப்பு அது பேரலாதியானது. அந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு 17 வருடங்களுக்கு முன்னதாக 2007 அதுதான் இந்த பள்ளியிலிருந்து நான் விடைபெற்று சென்ற வருடம். அதற்கு பிறகு ஒரு 17 ஆண்டுகள் கழித்து நான் இன்றைக்கு உள்ளே நுழைகிற போது இந்த பள்ளியினுடைய எல்லா இடங்களும் மாறி போயிருக்கிறது. கட்டிடங்கள் மாறி இருக்கின்றன, சுற்றுப்புறங்கள் மாறி இருக்கின்றன. அதில் என்ன ஆச்சரியம் என்றால், எல்லா இடங்களும் மாறி போன பின்னும் கூட இந்த இடத்தில் மாறாமல் ஒருவர் இருக்கின்றார்கள். அது நான் என்னை இந்த அளவிற்கு உயர்த்திய என்னுடைய ஆசிரியர்கள். 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்களெல்லாம் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இளமையோடவே அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். எனக்குத்தான் கொஞ்சம் வயதானதை போல இன்றைக்கு நான் உணர்கிறேன். அதுவும் வரவேற்புரை வழங்கிய போது மோட்சம் மிஸ் சொன்னாங்க, நான் முதலாக இந்த சோமரசன் பேட்டையை விட்டு திருச்சி மாநகருக்கு வெளியே சென்றது யாரால் அப்படி என்றால் அவர்களோடு தான் நான் முதலாக திருச்சி மாநகரத்தையே வெளியில் எட்டி பார்த்தவள். அதனால எனக்கு அது ஒருபோதும் மறக்காது. அது இல்லாமல் இந்த நிகழ்விற்கு என்னை அழைக்க வேண்டும் என்று இன்றைக்கு பல இடங்களுக்கு நான் சென்றாலும் கூட தினம்தோறும் என்னை அன்றைக்கு எப்படி ஒரு மாணவியாக பார்த்து பாராட்டி என்னை வளர்த்தார்களோ அது போலவே தினம்தோறும் என்னுடைய யூடியூப் பேச்சுக்களை பார்த்த அடுத்த மாத்திரமே மனதார பாராட்டுகிற, நான் வணங்கி மதிக்கிற, எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லணும் அப்படின்னா நான் இன்றைக்கு பேராசிரியராய் உயர்ந்திருக்கிறேன் என்றால் ஒரு டீச்சரை பார்த்து இவங்களை மாதிரி நம்ம ஆகணும்னு நினைத்தது அப்படின்னா அது ரூபி மிஸ் தான். அவங்கள மாதிரி நான் ஆகணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஆயிட்டனான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கூட அவர்கள் பெருமைப்படுகிற ஒரு மாணவியாக இன்றைக்கு நான் இருக்கிறேன். எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அதுவும் விஜய் மிஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ரஜினி சொல்றதான், வயசானாலும் உங்க அழகு ஸ்டைலும் மாறவே இல்லைம்பாங்கல்ல, அந்த மாதிரி விஜய் மிஸ் எல்லாம் நான் எப்படி பார்த்தேனோ அப்படியே இருக்கிறார்கள். நிறைய ஆசிரியர்களை பார்க்கிற போது உண்மையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்தில் நான் பேசுவதற்கு உங்க பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லணும்? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். முதலாக 2003 வருடம் நான் பேச தெரியுமான்லாம் எனக்கு தெரியாது. முதலாக என்னுடைய 6ஆம் வகுப்பு ஆசிரியர் தான் பேச்சு போட்டியில கலந்துக்கணும்னு ஒரு கட்டாயம். அந்த கட்டாயத்தினால் அந்த மேடை, அப்போ இந்த மேடையெல்லாம் இல்லை, இந்த கட்டிடமெல்லாம் இல்லை.
அந்த மேடை தான். அந்த மேடையிலிருந்து இந்த மேடைக்கு நான் வருகிற இந்த இடைப்பட்ட கால இடைவெளி இருக்குல்ல, இது பார்ப்பதற்கு வேண்டுமானால் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மேடையிலிருந்து இந்த மேடை வருவதற்கு நான் பயணித்த இந்த நீண்ட கால இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளிக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது ஒருவர். ஏன்னா நன்றியை என்னைக்குமே மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நீண்ட நாளாக ஒரு ஆசை எனக்கு உண்டு. அது எல்லா மேடைகளுக்கு நான் போகும்போதும் சொல்லுவேன். அதை இந்த மேடையில் சொன்னால் அது மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதால் நான் அதை சொல்லுகிறேன். எனக்கு பேச தெரியுமான்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது. ஆனால் எனக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து என்னை ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்தி பேச்சு போட்டிகளுக்கெல்லாம் என்னை தயார் செய்து இன்றைக்கு இந்த அளவிற்கு நான் பெருமை பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் என்னுடைய 6ஆம் வகுப்பு ஆசிரியர் இமாம் அவர்கள். அவர்கள் இருக்கின்ற திசை நோக்கி நான் வணங்கி மகிழ்கிறேன். அவர்களால் இன்றைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, உங்களை போலவே இந்த இடங்களில் எல்லாம் சுற்றி திரிந்து எத்தனையோ மகிழ்வான தருணங்களை கடந்து இந்த இடத்துல நிற்கிறேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. கணேசன் அண்ணா உங்க பள்ளியினுடைய இன்ஜினியர் சார் இருக்கார். அவங்க ஒரு 2004ஆம் வருஷம் நினைக்கிறேன், சுதந்திர தின விழா அன்னைக்கு பள்ளியில் ஒரு பேச்சு போட்டி நடந்து இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தது மாதிரி நிறைய தட்டெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீடு அந்த அண்ணன். வாங்கிட்டு போனப்ப அந்த அண்ணன் சொன்ன வார்த்தை, நிறைய அப்படி தட்டா வாங்கி வைக்கிற, நீ கல்யாணம் ஆகி போகும்போது அதுதான் உனக்கு சீதனமாக வரப்போகுது அப்படின்னு கணேசனை சொன்னாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாகவே சொல்லுகிறேன், செயின்ட் ஜோசப் பள்ளியில் நான் சேர்க்க ஆரம்பித்த தட்டில் தொடங்கி இன்றைக்கு திருமணமாகி என் வீடு முழுக்க இருக்கிற தட்டுகளும் அந்த விருதுகளும் தான் என் முதல் சீதனமாக இருக்கிறது என்றால் அதற்கு வழிகோலிய பள்ளி இந்த பள்ளி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் படித்த போது இருந்த சூழல் இன்னைக்கு மாணவர்கள்டையோ ஆசிரியர்கள்டையோ இல்லை. நான் பெரும்பாலும் நிறைய பள்ளிகளுக்கு போவதால் சொல்லுகிறேன், பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு ரொம்ப அப்டேட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் சொல்வதையெல்லாம் எந்த மாணவர்களும் பெருசா கேட்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த பள்ளிக்கு வந்தா உட்கார்ந்து இருக்கிற ஒழுங்கிலேயே தெரிகிறது. திருச்சியில நாம் படிக்கிறப்ப சோமரசம்பேட்டையிலே த பெஸ்ட் ஸ்கூல்னு பேர் வாங்கினது. இன்றைக்கு வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய விஷயம். நான் பெரும்பாலும் போகிற எல்லா இடங்களிலும் நேரத்துக்கு நான் சரியா போயிடணும்னு நினைப்பேன். எந்த நிகழ்ச்சி சொன்னாலும் அந்த நிகழ்ச்சிக்கு சரியான நேரத்துல இருக்கணும். எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அதற்குரிய சரியான தயாரிப்புகளோடு போகணும். மேடையிலே சரியான ஒழுங்கோடு பேசணும். இதை எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த பள்ளி தான். ஏன்னா 8:30 மணிக்கு இந்த கேம்பஸ்குள்ள வருகிற போது 8:30 மணிக்கு கொஞ்சம் லேட்டானா கூட கேம்ஸ் மிஸ் குச்சியை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அப்படியெல்லாம் பயந்து ஓடியதால் தான் என்னவோ இன்றைக்கு சாத்தம்மை சொன்ன டைமுக்கு வந்துருவாங்கன்னு பேச்சுலகில் எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்றால் அது நான் இந்த பள்ளியில் கற்றுக்கொண்ட பாடம். நிறைய பாடங்களை என் வாழ்வினுடைய இனிமையான தருணங்கள் எல்லாவற்றிலுமே செயின்ட் ஜோசப் பள்ளிக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளியில் இன்றைக்கு என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். இந்த சூழல் மாணவிகளுக்கு நான் சொல்றேன், எல்லாமே இன்னைக்கு ஈஸியா கிடைச்சிரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு. இந்த செல்போன் வந்ததுனால மாணவ செல்வங்களுக்கு வாழ்க்கையினுடைய புரிதல் இல்லாம போயிடுச்சு. பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க, என் பிள்ளை நல்ல டாக்டர் ஆகணும், என் பிள்ளை நல்ல கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை நல்ல சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்து ஒரு பள்ளிக்கூடத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளை விடுகிறார்கள். ஆனா இன்றைக்கு பிள்ளைகள் டாக்டர் ஆகிறாங்களா கலெக்டர் ஆகிறாங்களான்னா எனக்கு தெரியல. ஆனால் பள்ளியை விட்டு போகிற போது ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கிறார்களாங்கிறது தான் பள்ளிக்கூடம் செய்கிற முதல் வேலை. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தை பெற்றோர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஏன்னா எனக்கு சொன்னது, என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னது என்ன தெரியுமா, படிப்பை தாண்டி ஒழுக்கம் இல்லாத கல்வி அந்த கல்வியே இல்லைன்னு சொல்லிக் கொடுத்த பாடம். அப்படிப்பட்ட ஒழுக்கமும் கல்வியும் தேவைப்படுகிற ஒரு சூழலில் ஒரு ஆகச்சிறந்த பள்ளியாக இன்றைக்கும் உதாரணமாக நின்று கொண்டிருக்கிற இந்த பள்ளியில ஆண்டு விழாவில் என்ன பேசணும்,
நான் ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலே பிறந்து வந்தவள். இந்த அள்ளித்துறை கிராமத்துல ஒரு சாதாரண ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்து வந்தவள். ஒரு புத்தகத்துல நான் படிச்ச ஒரு வரி என்னை மிகவும் பாதித்தது. ஏழையாக பிறப்பது ஒரு மனிதனுடைய தவறே இல்லை. ஏழையாக பிறப்பது ஒரு மனிதனின் தவறு எப்போதுமே இல்லை. ஆனால் ஏழையாகவே வறுமையிலே சாவதுதான் ஒரு மனிதனுடைய ஆகச்சிறந்த தவறுன்னு சொன்னாங்க. அதை நான் உள்ளே வாங்கி கொண்டேன். இந்த கிராமத்துல பிறந்து எந்த விதமான அடிப்படையான எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு நான் என்னுடைய பிள்ளைக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து வந்திருக்கிறேன்ல, அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கடின உழைப்பு. ஆனா இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், என்னாலெல்லாம் முடியுமா? நான்லாம் தமிழ் மீடியத்துல படிச்சேன், எனக்கெல்லாம் என்ன தெரியும், நான் ஒரு சாதாரண ஒரு பின்தங்கிய இடத்துல இருந்து வந்திருக்கேன், என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். உங்க எல்லாருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். ஹெலன் கெல்லரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க யாரு அப்படின்னா, அவங்க கண் பார்வை தெரியாத, காது கேட்காத ஒரு மனுஷன். அவங்க என்ன சாதனை செஞ்சாங்க? பிரெய்லியில ஒரு பெரிய முன்மாதிரியான பிரெய்லியை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு சாதனையை படைத்தார்கள். இந்த வரலாறு நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனா ஹெலன் கெல்லர் சொன்ன வார்த்தை, குழந்தைகளே, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் இந்த உலகத்தை பார்க்க முடியாது என்பது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த உலகத்தை என்னால் பார்க்க முடியாது என்பது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஏமாற்றத்தோட என் வாழ்க்கை முடிந்துவிடக் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். இந்த உலகத்தை வேண்டுமானால் என்னால் பார்க்க முடியாமல் போகலாம், ஆனால் இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்க என்னால் வைக்க முடியும் என்று ஹெலன் கெல்லருக்கு இருந்த நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு வந்தால்தான் நம் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும். குறிக்கோள் வேணும். யாரோடு நம் பள்ளி வாழ்க்கையிலே சேருகிறோமோ அவர்களோடு இருக்கிற அந்த நல்ல பழக்கங்கள் தான் நம்மை வந்து சேரும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குரு ஒரு சீடருக்கு சொன்னார், தம்பி நீ யாரோட சேர்ற அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக நிர்ணயிக்கும். நீ நல்லவங்களோட சேர்ந்தனா நல்லவங்களா மாறுவ, கெட்டவங்களோட சேர்ந்தனா நீ வீணா போயிருவேன்னு ஒரு குரு உபதேசம் செய்கிறார். அப்படி உபதேசம் செய்கிற போது இந்த மாணவனுக்கு ஒரு டவுட் வருது. பொதுவா மாணவனாவே டவுட் வரணும்ல. அந்த மாதிரி டவுட் வந்தோடனே, குருவே இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப நான் நல்லவனா தானே இருக்கேன், நீங்க நல்லவனோட சேர்ந்தா நல்லவனாகலாம்னு சொல்றீங்க, நான் நல்லவனா தானே இருக்கேன், ஒரு 10 கெட்டவனோட நான் சேர்றேன், அத்தனை பேரை என்னால நல்லவனா மாற்ற முடியும் தானேன்னு கேட்கிறான். அதுக்கு அந்த குரு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு 30 குடம் பாலும் தண்ணியும் இருக்கு. இந்த ஒரு தொட்டி எடுத்துப்போம். இந்த தொட்டியில ஒரு 30 குடம் தண்ணியவோ 30 குடம் பாலையோ ஊத்துனா அந்த தொட்டி ரொம்பிடும். இப்போ நீ என்ன பண்ணு, 29 குடம் பாலை கொண்டு போய் அதுல ஊத்து, அதுல ஒரே ஒரு குடம் தண்ணியை ஊத்து, இப்ப என்ன ஆகும்னு கேட்கிற. அந்த பையன் சொல்றான், 29 குடம் பாலோட ஒரு குடம் தண்ணி ஊத்துனாலும் அது பாலா தானே இருக்கும் அப்படின்னு அவன் பதில் சொல்றான். சரி, இப்ப 29 குடம் தண்ணியை ஊத்து, ஒரே ஒரு குடம் பாலை ஊத்து, என்ன ஆகும்னு கேட்கிறான். கேட்ட உடனே அவன் சொல்றான், 29 குடம் தண்ணியோட ஒரு குடம் பாலை ஊத்துனாலும் அது தண்ணியா தானே மாறி போயிருன்றான். இப்ப இந்த குரு அவனிடம் சொல்கிறார், 29 குடம் பால், 29 பேர் நல்லவனா இருக்கான், அவனோட ஒரே ஒரு குடம் கெட்டது போய் சேர்ந்தா கூட 29 பேரினுடைய நல்ல குணங்கள் நிச்சயமாக அவனை வந்து சேரும். ஆனால் நீ 29 கெட்டவங்களோட ஒரே ஒருத்தனா நல்லவனா போய் நீ சேர்ந்தாலும் நீ கெட்டுதான் போவேன்னு அந்த குரு உதாரணம் சொன்னார். இதே மாதிரிதான் நாம் யாரோடு சேருகிறோம், இந்த பள்ளி வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாரோடு நாம் நட்பு வைத்துக் கொள்கிறோம், யாரிடம் இருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம புறம் பேசிக்கொண்டு யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே தான் வாழ்க்கையில இருக்கோம்ல. எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவா பார்க்குற அப்ரோச் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சாக்ரட்டிஸ் கிட்ட ஒருத்தர் போய் அவருடைய ஃப்ரெண்டை பத்தி குறை சொல்றாங்க. சொல்ல ஆரம்பிச்சோன்னே சாக்ரட்டிஸ் நிப்பாட்டி, உன்ட்ட நான் 3 கேள்வி கேட்கிறேன்,
இந்த 3 கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லிட்டனா நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லலாம். சரி, முத கேள்வி, நீ என்னுடைய நண்பனை பற்றி சொல்ல வந்தல்ல, அது முதல்ல நீ நேரடியா பாத்தியான்னு கேட்குற. இல்லை, நான் நேரடியாலாம் பார்க்கல. சரி, 2வது கேள்வி, இந்த என் நண்பனை சொல்ல வந்தல்ல, அது அவனை பற்றி நல்ல விதமாகவா இல்லை அவனை பற்றி கெட்ட விதமாகவான்னு கேட்குறான். நல்ல விதமாலாம் இல்லை, கெட்ட விதமாக தான். 2வது கேள்வி முடிஞ்சிருச்சு. 3வது கேள்வி கேட்கிறார், இதை நீ என்கிட்ட வந்து சொல்றதுனால எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? கண்டிப்பா இல்லை. அவனை பற்றி உங்கள்கிட்ட குறை சொல்றதுனால உங்களுக்கு என்ன நல்லது நடந்துட போகுதுன்னு கேட்குறான். அப்போ நீ நேரடியாக பார்க்காத ஒன்றை, ஒருவர் இல்லாத போது அவரை பற்றிய தவறான ஒன்றை, அதை நீ என்னிடம் கூறினால் அது எனக்கு எந்த விதமான பயனுமே இல்லாத ஒன்றை நீ என்னிடம் கொண்டு வந்து சொல்லுவதனால் என்னுடைய நேரம் வேஸ்ட் ஆகிடும், நீ என்கிட்ட சொல்லாதேன்னு சாக்ரட்டிஸ் நிப்பாட்டிட்டார். இதை மட்டும் நம்ம லைஃப்லையும் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம யாரை பற்றியுமே புறம் பேச மாட்டோம். நம்மளோட பெரும்பாலான நேரங்கள் எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னா, யாரை பற்றியாவது ஏதாவது பேசிக்கிட்டு நம்ம என்ன ஆக போகிறோங்கிற சிந்தனை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பதனால தான் இன்னைக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் பெற்றோர்கள் இங்கே நிறைய இருக்கிறதுனால பெற்றோர்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். பணம் சம்பாதிப்பது என்பது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? என் பிள்ளைக்கு நான் அனுபவிக்காத எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படிதான் நினைக்கிறோம். என் பிள்ளைக்கு நான் அனுபவிக்காத எல்லாத்தையும் கொடுத்துடணும், என் பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி தரும். அப்புறம் எல்லா பெற்றோர்களும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கி கொடுக்கலன்னா அவன் அடம் பிடிக்கிறான், அவன் அடம் பிடிக்கிறதுனால என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்கிறார்கள். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸாகவே சொல்லிக்கிட்டு போகிறேன். உங்கள் பிள்ளைக்கு தேவையில்லாத ஒன்று, அது அவன் எவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கூட என் பிள்ளைக்கு இது தேவையில்லை என்று நீங்கள் நினைத்து விட்டால் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அவன் அழுதா கூட அழுகட்டும்னு விட்டுருங்க. ஒரே ஒரு நாள் நீங்கள் அதை கடைபிடித்தீர்கள் என்றால் நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்ம என்ன பண்ணாலும் அதை வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்ற மனநிலை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்கள் பிள்ளைகளை அடமே பண்ண மாட்டான். ஆனால் அதை இன்றைக்கு பெற்றோர்கள் செய்வது இல்லை. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்? நிறைய பொய் சொல்கிறான் மேடம், இந்த பழக்கம் அவன் எங்கேருந்து தான் அவனுக்கு வந்துச்சோ தெரியல சொல்கிறோம்ல. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வர்ற பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது, இந்த பழக்கம் அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? பக்கத்து வீட்டு அம்மா உங்கள் வீட்டில் வந்து ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் உரமோர் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு வைங்க. உங்கள் வீட்டில் உரமோர் இருக்கும், ஆனாலும் கூட 6 மணிக்கு மேலே உரமோர் கொடுக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனால் உரமோர் கொடுக்கக்கூடாது. அதனால உரமோர் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் என்ன தெரியுமா சொல்லி அனுப்புவீங்க? எங்கள் வீட்டில் உரமோர் இல்லைன்னு அந்த அம்மா கிட்ட சொல்லுன்னு. அந்த பிள்ளையும் போய், அம்மா ஆன்ட்டி எங்கள் வீட்டில் உரமோர் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், அம்மாவும் மட்டும் இல்லை அப்பாவும். உங்கள் பிள்ளைக்கு 2 வயசு 3 வயசு ஆகிறப்ப நீங்கள் தான் சார் ஹீரோ, அப்பா தான் பிள்ளைக்கு முதல் ஹீரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 வயசு 3 வயசு ஆகிறப்ப அவன் முன்னாடி நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க, அவன் முன்னாடி நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வர்றீங்க. அதை பார்க்குறான் அவன். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அப்பா வந்து, இவனுக்கு இந்த தண்ணி அடிக்கிற பழக்கம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல மேடம்னா, அது எங்கேருந்து வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்து தான் வந்தது. உங்களை எதுவாக அவன் பார்க்கிறானோ அதைத்தான் அவன் செய்கிறான். அம்மா பொய் சொல்லக்கூடாதுன்னு அடிச்சு பாடம் நடத்திட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்து உரமோர் கேட்டால் இல்லைன்னு சொல்லுன்னு பொய் சொல்லி கொடுக்குற பழக்கத்தையும் நம்ம தானே சொல்லி கொடுக்குறோம். அப்போ தவறு என்பது பிள்ளைகளிடம் இல்லை, தவறு என்பது நம்மிடம் இருக்கிறது. அதை நாம் மாற்றிக்கொண்டாவே பிள்ளைகள் ரொம்ப சரியாயிடுவாங்க. அப்படிதானே? எல்லாவற்றிலும் இன்னைக்கு பிள்ளைகள் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நீ இதை வாங்கி கொடுத்தனா நான் இதை செய்வேன், எனக்கு நீ இதை பண்ணுனா நான் உனக்கு அதை பண்ணுவேன். கிவ் அண்ட் டேக் பாலிசியாக இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான வாழ்க்கை முறை ஓடிருச்சு. எங்க அம்மா அப்பாலாம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இங்க இருந்து அந்த அள்ளித்துறை சரவணபுரத்துலேருந்து நான் நடந்து தான் வருவேன், இந்த ஸ்கூலுக்கு நடந்து வந்துட்டு நடந்து தான் போவேன். ஆனா
இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் நான் பெரும்பாலும் பார்க்குறேன், என் பிள்ளைய கூப்பிட போகிறப்ப நான் பார்க்குறேன், அந்த குழந்தை அந்த மெயின்ல இருந்து ஸ்கூல் பிளாக்குக்கு நடந்து வர்றப்பவே இந்த டீச்சருங்க ஏன் தான் இவ்வளவு நேரம் என் பிள்ளைங்களை உட்கார வைக்கிறாங்களோ, இந்த டீச்சருங்க ஏன் இவ்வளவு நேரம் நடக்க வைக்கிறாங்களோ, இப்படி எல்லாம் பேசுற பெற்றோர்களை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். இங்க நம்ம ஓடி ஆடி எந்த அளவிற்கு விளையாண்டோமோ அந்த உடல் திறன் தான் நம்ம இந்த அளவுக்கு செயலாற்ற வைத்திருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைங்களை எல்லாத்துலயும் போனை கொடுத்து சொஃபஸ்டிகேட்டடா நம்ம வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, என் பிள்ளைய டீச்சர் திட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. அந்த டீச்சர்கிட்ட போய் ஏம்மா என்னம்மா பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அந்த மிஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏண்டா படிக்கலைன்னு நான் கேட்டேன். ஏண்டா படிக்கலைன்னு கேட்டது அவனுக்கு மன உளைச்சல் ஆயிருச்சான். டீச்சரோட வேலையே படிக்க வைக்கிறது தான். அவங்க வேலையை அவங்க செய்யறதையே நாம் செய்ய விடாம என் புள்ள டீச்சர் கேட்டா மன உளைச்சல் ஆயிடுவானா? எதிர்காலத்திலே இந்த உலகம் உங்கள் பிள்ளைகளை சுற்றி நிறைய வலைகளை விரித்திருக்கிறதே. ஒரு சின்ன விஷயம் ஆசிரியர் கேட்டா உடனே நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு நிக்கிற பிள்ளைகளை நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளை எந்த விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள முடியாது. நான்லாம் எனக்கு தெரியும், நான்லாம் அடி நல்லா வாங்கியிருக்கேன். அதுவும் அதுல பியூட்டி என்னன்னா, குச்சியை நம்மளையே வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதுலயும் இந்த கிராமத்துல இருந்து வர்ற பசங்களை எடுத்துட்டு வாடா அந்த மூங்கி குச்சிய உங்க ஊர்ல இருந்து ஒடிச்சிட்டு வாங்க. அந்த குச்சியை எடுத்துட்டு வந்தா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அதுல நல்ல ஒரு அடி வச்சாலும் பல்லுக்கு விழுகும். இப்படி கை நீட்டி தான் அடிப்பாங்க. நான்லாம் வாங்கியிருக்கேன். அப்படி கை நீட்டி அந்த அடியை வாங்குறதுக்கு முன்னாடி 4 தடவை இழுத்துருவான் அந்த கையை. அவங்களும் விடாம அடிப்பாங்க, அடிச்சுட்டு தான் போவாங்க. ஆனால் அப்படி பல நேரம் இந்த கைகளில் அடிகள் வாங்கியதால் தான் இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த கைகளினால் நான் விருதுகளை வாங்குகிறேன் என்றால், என்றைக்கு ஆசிரியரின் கைகளில் இருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அன்றைக்கு காவலாளிகளினுடைய பிரம்புக்கு வேலை அதிகமாக போனது. ஏன் இன்னைக்கு குற்றவாளிகள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள்னா, டீச்சர்ஸை நம்ம எதுவுமே செய்ய விடுறதில்லை. உங்கள் பிள்ளைகளை உங்களை விட அக்கறையாக அதிகமாக பேணி காப்பவர்கள் அவர்கள். பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களையும் சரி அடி வாங்கிட்டோம்ல, அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போனா என்ன தெரியுமா நடக்கும்? இன்னைக்கெல்லாம் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா நீங்க ஒரு 4 போலீஸை சீக்கிரம் கூட்டிட்டு வந்து சன் நியூஸ், விஜய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து டீச்சரை அடுத்த நாள் எப்படா ஜெயிலுக்குள்ள தள்ளலான் இருக்க தலைமுறை இன்னைக்கு வந்துருச்சு. நான்லாம் நல்லா அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போவேன். போய் எங்க அம்மாட்ட காமிக்கவே மாட்டேன். எங்க அம்மாட்ட ஏதாவது வாங்குறப்ப அந்த கையை பார்த்துட்டாங்கன்னு வைங்க, சண்டைக்கு வந்துருவாங்கலாம் இல்லை. கையை பார்த்துட்டா நீ என்ன பண்ணன்னு திருப்பி எங்க அம்மா 2 அடி அடிப்பாங்க. ஸ்கூல்ல டீச்சர் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணுன? அப்படி இருந்த போது இருந்த தலைமுறை மிக நன்றாக இருந்தது. இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ரீல்ஸ் பார்த்து பிள்ளைகள் கெட்டு போயிருச்சு. எல்லாத்துலயும் கண்ட குப்பைகளும் வந்து விழுகிறது. அதை பார்க்கறதுக்கு நம்மளே என்கரேஜ் பண்றோம். அப்புறம் பிள்ளைகளை குறை சொல்றதுல என்ன அர்த்தம்? உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் நேரம் செலவழிக்காத போது, இங்க இருக்க பெற்றோர்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கூட உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் செலவழிக்கலன்னு வைங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் நல்லா படிக்கிறான். அவனுக்கு என்ன தெரியுமா தோணும்? அன்னைக்கு நீ என் கூட இருந்தப்ப என்னை விட்டுட்டு தானே ஓடுனீங்க, அதனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உங்களை விட்டுட்டு நான் ஓடிடுறேன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ உங்கள் பிள்ளையோடு உட்கார்ந்து குடும்ப உறவுகளினுடைய வலிமையை, நான் எந்த அளவுக்கு உனக்கு கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டத்தினுடைய வலியை உங்க பிள்ளைகளுக்கு புரிய வைங்க. அது புரிய வைக்காம எல்லாத்துக்கும் பணத்தை ஈஸியா நீட்டி இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறோம். ஒன்று சொல்லுகிறேன், குண்டூசியை வைத்து குழி தோண்டினா எந்த அளவுக்கு கஷ்டமோ அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம். அப்ப அந்த பணத்தினுடைய அருமையை பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிற பெற்றோர்களாக நீங்க இருக்கணுமே தவிர, எல்லாத்துலயும் நான் செல்லம் கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு கிடைக்காதது எல்லாத்தையும் கொடுக்குறேன் நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைக்கு வருங்காலத்துல அது எதையுமே தேடாது. எல்லாத்தையும் நீங்களே கொடுத்துட்டா அது எதையுமே தேடாது. அப்போ ஒரு சொஃபஸ்டிகேட்டடான அந்த ஜோன்ல இருந்து, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பிள்ளைகள் வெளியே வருகிற போதுதான் அவர்கள் ஆகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு போவார்கள். நான் 2 உதாரணங்கள் சொல்றேன். எனக்கு ஒரு 20 அரை மணி நேரம் தான் கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா, அரை மணி நேரம் இந்த பள்ளியினுடைய பெருமையை பேசுறதுக்கே எனக்கு அரை மணி நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு நிறைய பாடங்களை எனக்கு இந்த பள்ளி கற்றுக் கொடுத்திருக்கிறது.
ஒரு எல்லாத்துலேயும் இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் தெரியுமா? நம்ம ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலைக்கு நமக்கு உடனே கிரெடிட் கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம். என் புள்ள படிக்குது, அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்குது, ஆனால் மார்க் வர மாட்டேங்குது. என் புள்ள படித்து ஒரே நாளில் 100 மார்க் எடுத்துடணும், அதுக்கு எத்தனை டியூஷன் வேணாலும் சேர்த்து விட்றேன், படி அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைகளினுடைய கடமையை அவர்கள் சரிவர செய்து கொண்டே இருந்தால் இன்றைக்கு இல்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் அந்த பலன் கிடைக்குங்கிறத உங்கள் பிள்ளைகளுக்கு புரிய வைங்க. ஒரு மீனவ குடும்பம், அந்த மீனவ குடும்பத்தில் அந்த அப்பா படகு ஓட்டுறவர். அவர் என்ன பண்ணாரு, படகுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி ஒரு பெயிண்டரை கூட்டிகிட்டு வந்து பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த படகுக்குள்ள ஒரு ஓட்டை சின்னதாக இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அந்த பெயிண்டர் என்ன பண்ணாரு, இந்த ஓட்டையை அடைச்சிட்டு பெயிண்ட் அடிப்போன்னு ஓட்டையை அடைச்சிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சார். பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு சார் என் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அதற்கான சன்மானத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் இந்த அப்பா வெளியில் போகிறார். என்ன ஆச்சுன்னா, இந்த அப்பாவினுடைய 2 பிள்ளைகளும் அந்த படகு அவர் இல்லாத நேரம் கடலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இவர் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்கு வெளியில் படகை காணோம். ஐயோ இங்கே நின்று இந்த படகு எங்கடா அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த அம்மா சொல்கிறாங்க, படகை எடுத்துகிட்டு பிள்ளைகள் கடலுக்குள்ளே போயிருக்கிறார்கள். அப்போ இவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ படகை எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தா அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு மீனை பிடித்து கொண்டு படகிலிருந்து வருகிறார்கள். இதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் அந்த ஓட்டை இருந்த இடத்துல பார்க்கிறார், அந்த ஓட்டை அடைக்கப்பட்டு இருக்கிறது. உடனே அவருக்கு அப்பதான் ஒரு ஞானம் பிறக்கிறது. கை நிறைய பணத்தை அள்ளி கொண்டு வேகமாக ஓடுகிறார். யார் வீட்டுக்கு? அந்த பெயிண்டர் வீட்டுக்கு. போய் அந்த பெயிண்டர் முன்னாடி நின்று இது உங்களுக்கு சேர வேண்டியதுன்னு கொடுக்குறார். எதுக்கு சார்? பெயிண்ட் அடித்ததுக்கு. நான் தான் பெயிண்ட் அடித்ததுக்கு அன்னைக்கே உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேனே, இப்போ எதுக்கு எனக்கு திருப்பி பெயிண்ட் அடிக்கிற, இதுக்கு காசு கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு கேட்கிறார். இந்த காசு நீ பெயிண்ட் அடித்ததுக்காக இல்லை, என் பிள்ளைகளினுடைய உயிரை காப்பாற்றியதற்காக. நான் ஓட்டை இருந்ததை கவனிக்கலை, என் பிள்ளைகள்கிட்ட சொல்லவும் மறந்துட்டேன். சரி பெயிண்ட் அடிச்சாச்சு, அது காயட்டும்னு நான் வெளியில போயிருந்தேன்ல, அந்த நேரத்தில் அவங்க எடுத்துட்டு போனோன்னே என் உயிரே போயிருச்சு, போச்சு அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனால் அந்த பிள்ளைகள் மறுபடியும் பத்திரமாக வந்தபோதுதான், எனக்கு உள்ளே ஓடி போய் பார்த்தபோதுதான் எனக்கு உண்மை தெரிந்திருந்தது, அந்த ஓட்டை உங்களால் அடைக்கப்பட்டது என்று. ஒருவேளை என் வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும்தானே, அதை மட்டும் நான் அடிச்சுட்டு போலான்னு நினைச்சிருந்தேனா இன்னைக்கு என் பிள்ளைகள் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் உங்களுடைய வேலையையும் தாண்டி சில விஷயங்களை நீங்கள் கடமை உணர்ச்சியோடு செய்கிற போது உங்களுக்கான சன்மானம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்காக வந்து சேரும். அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மை. அதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கே ஜெயிச்சிடணும், இன்னைக்கே ஓடிடணும், இன்னைக்கே மார்க் வாங்கிடணும் அப்படிலாம் ப்ரெஷர் பண்ணாதீங்க. ப்ரெஷர் பண்ணாம அவர்களுடைய வாழ்க்கையை எளிமையாக, எங்க அம்மா அப்பாலாம் எங்களை அப்படித்தான் வச்சிருந்தாங்க, அப்படி எளிமையாக வாழ விடுகிற போது வாழ்க்கை அவர்களுக்கு நிறைய வரப்பிரசாதங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க. குறுக்கு வழியிலே கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது என்பதை சொல்லிக் கொடுங்கள். இந்த மாதிரி வாழ்க்கையினுடைய மாரல்ஸை முதல் ஆசிரியராக வீட்டிலிருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற போதுதான் பள்ளியிலே இருக்கிற ஆசிரியர்களால் உங்கள் பிள்ளைகளை சிறப்பானவர்களாக செதுக்க முடியும். அப்படி என்றால் நீங்கள் அனைவரும், நான் ஏன் இன்னைக்கு பெற்றோருக்கு நிறைய அதிகம் பேசுறேன் அப்படின்னா, மாணவ செல்வங்கள் இன்னைக்கு நிறைய அவர்களுக்கு நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். உங்களை போன்ற பெற்றோர்களிடம் வாய்ப்பு கிடைக்கிற போது சொன்னால்தான் இளம் தலைமுறை மிக சிறப்பானதாக இருக்கும். ஆக அந்த விதத்தில் நான் ஒரு 2 செய்தியோடு முடிச்சிடுறேன். எல்லாரும் நம்மளை சுற்றி நிறைய இன்னைக்கு சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீங்கள் எளிமையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா அந்த உலகம் சொல்லும், இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி பிச்சைக்கார மாதிரி தாண்டா அலைகிறான்னு சொல்லுவான். அதுவே நீங்கள் கொஞ்சம் அழகாக கம்பீரமாக நடந்து போங்க, பண திமிரும்பான். அதுவே நீங்கள் கொஞ்சம் பணிவாக நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையோ காக்கா பிடிக்க போகிறான்டா இவன் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும். யாரையாவது நீங்கள் அவங்களுடைய திறமையை புகழ்ந்தீர்கள் என்றால்
இவன் எதுக்கோ ஆசைப்பட்டு அவங்கள புகழ்றான்னு சொல்லுவான். அதுவே நீங்கள் புகழாமல் அமைதியாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் புகழ்றது அவன் வளர்ச்சியை பார்த்து இவனுக்கு பொறாமடான்னு இந்த உலகம் சொல்லும். அதுவே நீங்கள் சூழ்ச்சி, யாராவது சூழ்ச்சி செஞ்சு உங்களை தோல்வியடைய வச்சுட்டாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுடா, அவன் புதஞ்சே போயிட்டான்னு இந்த உலகம் சொல்லும். அதுவே மூச்சு பிடித்து முட்டி எல்லாத்துலேயும் முன்னேறி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் யாரையோ கீழே தள்ளிட்டு மேலே போயிட்டான்டான்னு இந்த உலகம் சொல்லும். சொந்தமாக ஒரு 2 வீடு வச்சுருந்து ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் காசையோ ஏமாற்றி வாழ்ந்துட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருங்க, எதுக்குமே இவன் துப்பு இல்லாதவன்டான்னு. அப்போ இந்த உலகம் நாம் எதை செய்தாலும் அதில் ஏதோ ஒரு குறையை சொல்வதற்கு தயாராக இருக்கிறது என்றால், வைரமுத்து அதுக்கு ரொம்ப அழகான ஒரு சொல்யூஷன் சொல்லுவார். இப்படி இருந்தால் அதுவும் தப்பு, அப்படி இருந்தால் இதுவும் தப்பு. இப்படி காரணம் சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகான ஒரு சொல்யூஷன் சொல்லுவார். உலகின் வாயை தைத்திடு. ஒன்று, உலகின் வாயை தைத்திடு, இல்லையே உந்தன் செவிகளை மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவிகளை மூடிக்கொள்வது சுலபம்னு அவர் சொல்யூஷன் சொல்லுவார். அப்படி யார் நம்மை சுற்றி என்ன சொன்னாலும் கூட நம்முடைய இலக்கை நோக்கி நாம் முன்னேறி கொண்டே இருந்தால் இந்த உலகம் நமக்கான வாசல்களை மிக அதிகமாக திறந்து வைத்திருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன செய்தியோடு முடிக்கிறேன். இந்த உலகத்திலே யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பி விடுவது அபாயகரமானது. இந்த உலகத்தில் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பி விடுவது அபாயகரமானது. ஆனால் இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாமல் இருப்பது மிக அபாயகரமானது. அப்படி யாரையுமே நம்பாமல் இருக்கிற ஒரு சூழலில் உங்கள் பிள்ளைகளை ஆகச் சிறந்தவர்களாக நீங்கள் வளர்க்க முதலில் நீங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளுக்கான உதாரணமாக இருந்தால்தான் பிள்ளைகள் நாளை மிகச்சிறப்பானவர்களாக வருவார்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்த அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.